எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் ஊரா அனைத்து கிராமங்களுக்கும் நம்ம தேவர் சமாஜத்தின் மக்கள் இருக்க பகுதிக்காக சென்று எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை பற்றி நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம தேவமரம் பிறந்த முடியல, நம்ம எல்லாரும் நமக்கு எவன் துரோகம் பண்ணாலும், யார் நம்மளை வீழ்த்த நடந்தாலும், நமக்கு எதிரியாக இருந்தாலும் விடிய காலம் சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டா நம்ம மறந்துடுவோம், அந்த பகையை மறந்துடுவோம். ஏன்னா அப்படியேப்பட்ட குணம் நம்ம குணம். நாம அந்த மறதிங்கிற வியாதியால தான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் வந்து அடிமட்டத்துக்கு பாதாள குழிக்கு போன காரணமே நாம வந்து நமக்கு எவன் துரோகம் பண்ணாலும் அதை மறந்துருந்தோம். அதை மறக்கக்கூடாது. எடப்பாடி செஞ்ச துரோகம் என்ன அப்படிங்கிறத எல்லா ஊர்லயும் விளக்கிட்டு இருக்கேன். 10.5% இடஒதுக்கீட்டுல அது இடஒதுக்கீடு என்னன்னு நம்ம மக்களுக்கு யாருக்கும் இன்னமும் தெரியல. இப்ப நம்ம பெற்ற பிள்ளையில வந்து நம்ம எல்லாரும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும், ஒரு டிஎஸ்பி ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்ப்போம். அரசு உத்தியோகத்துக்கு நம்ம பிள்ளை போகணும்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல, அதுக்கு ஆப்படிச்சவங்க தான் எடப்பாடி பழனிசாமி. அதை எல்லாரும் மறந்துடக்கூடாது. நம்ம அப்பனா நம்ம சமுதாயத்தை வந்து அப்ப இவன் வேண்டாம், அப்ப இவன் மறுபடியும் வந்து ரவுடி பிள்ளாவே இருக்கட்டும், ஜெயிலு கட்டியது இவனுக்கு தானே, அப்ப இவனும் ஜெயிலுக்குள்ளேயே போட்டோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல தான் நம்ம வந்து நம்ம மறந்துடுவோம். ஏமாறம் நம்ம சமாளிச்சிடலாம், இவனை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த இடம் ஒதுக்கீடு நமக்கு தராம நம்மகிட்ட இருந்து புடுங்கி கொடுத்தாருந்தாங்க. அதை யாரும் மறந்துடக்கூடாது. இப்போ ரொம்ப சாதாரணமா படிச்ச தேவமருக்கு இங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இடம் ஒதுக்கீடு தூக்கி நீ கொடுக்க அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம். அப்ப தேவமரெல்லாம் காசு கொடுத்தா போயிடுவான், காசு கொடுத்தா தேவமரெல்லாம் போயிடுவாங்க இருந்தா காசு கொடுத்து அந்த எலெக்ஷன் டைம் அப்படியே தேவமரெல்லாம் ஏமாத்திக்கலாம், பணம் கொடுத்தா போயிடுவான் அப்படின்லாம். பணம் கொடுத்தாலும் போவாத தேவமரம் இருக்காங்கிறதுல இந்த எலெக்ஷன்ல நம்ம அவனை காட்டிக்கிட்டு இருக்கோம். அது எந்த மாற்றமும் இல்லை. இது அவங்களுக்கு அப்படிதான் வீடு போய் வீடியா போய் நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு நீங்க நல்லா யோசிக்கணும். எல்லாரும் நம்ம இன உணர்வுல இந்த ஜெயலலிதா அந்த அம்மா இருந்த காலத்துல கட்சியில இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம இந்த எலெக்ஷன் பூத்துக்குள்ள உள்ள ஓட்டு போட போகும்போது 1000 போக இருந்தாலும் இந்த கை ரெட்டலைக்கு தான் போகும். அது நம்ம பேரக்கூடாது, மறந்துடாங்க. அதை சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ரெட்டலை நம்ம சின்ன கிடையாது, ரெட்டலை நம்ம சின்னம் கிடையாது. எந்த காரணத்தை கொண்டு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுறாங்க. எடப்பாடி செஞ்ச துரோகத்தை மறக்கக்கூடாது. நம்ம சமுதாயத்தில் நிறைய விதவைகள் உருவாக காரணமா இருந்தவர் எடப்பாடி. புரியுது அவங்களுக்கு? ரோட்ல போறவங்க அடிச்சு கொள்ளலாம் காமிக்கிறோம். அப்போ அந்த ஆட்சியில நிறைய பேர் கைகால உடைச்சாங்க, அது தேவமாக தான் உடைச்சாங்க. புரியுது அவங்களுக்கு? அதனால அதிகமான பாதிக்கப்பட்டது நம்ம முக்குளத்து மக்கள். அதாவது மொத்த லேடிஸும் மதுரை வேலூர்ல ஐயா சிலையை கெட்டி பிடிச்சிட்டு போனாங்க. அவ்வளவு பேரும் தள்ளி விட்டு அடிச்சு விரட்டி ஐயா சிலையை உடைச்சாங்க. அந்த வீடியோலாம் நாங்கள் போட்டு கொடுத்தாங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பேன். சிலையை எப்படி உடைச்சு கொண்டு போறாங்க. அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? நமக்கு நம்ம ஐயா முத்துராமலிங்க தான் தெய்வம். அதை எல்லாருமே நம்ம நினைக்கணும். பொறுத்தவர்களுக்கு பொங்கலுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளை அழிக்கிறதுன்னு இன்னைக்கு மொத்தம் இன்னைக்கு அனைத்து சதவீதம் மட்டுமே நினைக்கலாம். புரியுது அவங்களுக்கு? அதனால நாம இந்த நேரத்துல எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். எடப்பாடி துரோகத்தை நாங்க மறக்கல, ரெட்டலை நாங்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த விருப்பம் நம்ம காட்டணும். புரியுது அவங்களுக்கு? அதை சொல்லதான் உங்களை நம்பிதான் நம்மளுக்கு 1000 பகை இதெல்லாம் தாண்டிதான் உங்ககிட்ட வந்து நம்ம பிள்ளைகளை பற்றியும் நமக்கான ஆபத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ரெட்டலைக்கு எந்த காரணம் கொண்டும் நீங்க ஓட்டு போட்டோம்னா ரெட்டலை நம்ம சொல்லம் இல்லை. ஏன்னா சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையிலே நம்ம சமுதாயத்தில் எல்லாரும் சாப்பிட்டா அதுவும் கையில் சாதி அழுத்தி வச்சு சமுதாயத்தில் உள்ள லேடிஸ் இருந்தால் ஒரு வருஷம் இருக்காதுப்பா. ஒரு ஊருக்கு ஆபத்து யார் நடத்துவோம்? நடத்துவோம். அப்ப நம்ம எல்லாரும் பிடிச்சிட்டு நம்ம பாட்டு படம் தூங்கிட்டோம்னா யாரும் காப்பாற்றுவோம்? அது செய்யக்கூடாது. உண்மையில குடும்பத்தை போய் அதெல்லாம் பாதிக்கப்பட்டதான் சொல்றேன். சமுதாயம் அழிஞ்சு வீரம் இல்லை. நம்மகிட்ட விளையாட்டு இப்போ உள்ள தேவமாக இறஞ்சது வெள்ளம் இல்லை. நம்ம வந்து விளையாடணும் தம்பி, விளையாடணும்.
நம்ம பாசத்தை கட்டாம ஒவ்வொரு தகப்பும் பிடிச்சிட்டு இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒன்று செய்யாம வைக்கிறது தான் இந்த பெண்கள் பாசத்தை தேடி கிடையாது. நம்ம தான் வேலைக்கு வேலைக்கு அனுப்பாங்க. அவளை படிக்க வைக்காம நம்ம வந்து குடிச்சதுனால நம்ம வேலைக்கு அனுப்பிடுறோம். அவன் அங்கே இப்படிதான் நம்ம அண்ணன் பாசம் நம்ம அப்பாவும் பாசம் இல்லை. அப்ப யாராவது ஒரு பாசத்தை காட்டும் போது இந்த பிள்ளைகள் பாசம் அப்படி போயிடுது. இப்படிதான் நம்ம சாதி அதுக்கு தம்பி அதுங்கிற இதுல யாரும் இருக்கக்கூடாது. நம்ம ஒழிக்கிறது வீட்டை காப்பாற்றணும். என்ன உங்களெல்லாம் அங்கே உங்களை நம்பிதான் என்னைய நான் இப்ப எனக்கு என்ன நீங்க எல்லாம் பாதுகாப்பு இருக்கீங்களா? நீங்க வீரத்தோட தான் என்னை காப்பாற்ற முடியும். சொல்லுங்க தெரியாது நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் நான் சொல்லக்கூடிய தான் நீங்க யாரும் தவறு நினைக்காதீங்க. நீங்க என்னைய தெய்வமா நினைக்கிறதுனால என்னைய வந்து நீங்க உயர்வா நினைக்கிறதுனால நான் அந்த கருத்தை உங்க தாய் தகவலுக்கு மேல நான் வந்து பார்த்து நினைக்கிறேன். அப்படியா நான் இருக்கும்போது என்னை பயன்படுத்திங்க. இந்த சாதியில் இப்படிதான் ஒவ்வொருத்தர் இருந்தா இந்த செஞ்சுக்கிட்டான். இதுதான் அவங்க சொன்ன கருத்தை நீங்க ஏற்றுக்கிறதுனால நான் சொல்றேன். நான் இருக்கும்போதே என்னுடைய கருத்துக்களை என்னோட பதிவுகளை ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் நல்லபடியாக நீங்கள் முடியாத நம்ம சமாஜத்தை காப்பாற்ற முடியாது. உண்மையில நம்ம இடம் மேல அவங்களுக்கு பார்த்தா விளையாடுங்க. உடற்பயிற்சி கூட வாங்கி தரணும். கோர்ஸ் போடணும். நாங்கள் வாங்கி தரோம். இல்லை விளையாடுங்க. காலையில் இருந்து விளையாட்டு மட்டும் ஏற்கனவே தம்பி 10 ஜாம்பர் 20 ஜாம்பர் 10-20 பேர் அடிப்பார் ஜாம்பர் பழைய ஜாம்பர். இப்போ யாராவது விடுங்க. இப்போ தன்னால் உள்ள நான் பார்த்து வீர போச்சுல தம்பி விட்டு போடுறதுன்னா அதை தடுப்போம். போலீஸ் போலீஸ் அதெல்லாம் விட மாட்டேன். நான் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் நீங்க ஸ்டெடியா இருந்தீங்கன்னா போலீஸ் வந்து நான் விளையாட்டு போறோம்ல. போலீஸ் சொல்ற வார்த்தை தெரியுமா? நான் அவனை திட்டம் போது போலீஸ் சொல்றேன் போறவங்க இளைஞர்களை திருத்துங்க. இப்படி ஒரு கோயிலுக்கு வரும்போது நீ பிடிச்சிருக்கான் எங்க அசுமுடு போறோம்ல அது புண்ணிய பூமி தானே. நம்ம ஐயாவை சாமி கூட போறோம்ல அது சித்தர் பூமி தானே. நீ முருகன் கோயில நினை 7ஆம் பட முருகன் தேவரை அதே 7ஆம் பட முருகனை கொண்டு பிடிச்சிட்டு வரோம். அப்போ அந்த இடத்துல நம்ம பிடிச்சிட்டு போகும்போது நம்ம மரியாதை பேர்லையா பசுமுடுக்கு வந்து நம்ம புண்ணியம் அவ்வளவு பொட்ட பிள்ளைகள் நடந்து வருது. அழகு குத்துது வேலை குத்தி வர முடியாது. அந்த இடத்துல தேவம்பரத்துல பிடிச்சிட்டு நினைச்சோம்னா அப்போ அந்த இடத்துல தான் போலீஸ் ஐயா ஐயாவோட அந்த ஐயாவோட தங்க இருக்குல்ல தங்க கோசத்துல அது உள்ள நான் போய் நிற்க உள்ள குடிச்சிட்டாங்க வாட வருது. அப்போ எனக்கு எவ்வளவு வேகம் இருக்குது. அப்போ குரு பூஜைன்னா நம்ம விரதம் இருக்கணும். ஐயாவோட பட்டு விரதம் இருக்கணும். குடிச்சிட்டு விருந்து போனா எந்த தாய் தாப்புன்னு பழக்க முடியுமா அவ்வளோ கொண்டா. அப்ப நாம திருந்தணும். போலீஸ் நீங்க திருந்தி நீங்க கரெக்டாக போலீஸை நான் பார்த்துக்கணும்ப்பா. அதனால இதெல்லாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நான் எல்லா ஊருக்கும் வருவேன். எல்லா ஊரும் சரி பண்ண நான் போன ஊர்ல கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடியும் தந்துடும். எனக்கு எவ்வளவு கோடி தந்துடும் ஒவ்வொருத்தர் அடிச்சு ஒவ்வொரு பர்சன் அடிச்சு என்ன இப்பதான் நான் மனுஷனை தூங்குவாங்க நான் குடியை விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். தகப்பனை கண்டு பெத்த தப்ப அங்க வராம இங்கிருந்து எந்திரிப்போம். அப்படி காலம் போய் பெத்த தப்ப எங்கேயாவது வந்து பஜார் எதுப்பா நிக்க அப்படின்னு கேட்கா பஜார்ல நிக்காம வரும்போது பாட்டு இருக்காங்க யாரு பெத்த பிள்ளை எப்படி ஆயிடுச்சு காலம். நீங்க வாரீங்க தம்பி நீ எவ்வளவு ஒரு சில நீ எவ்வளவு பாசம் இருக்கியா அந்த பாசத்தாலதான் உன் மேல உள்ள அக்கறை சொல்றேன். எனக்கு ரொம்ப பிரியம். அதான் சொல்றேன் அப்ப எவ்வளவு பிரியமா இருக்கீங்க இல்ல நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும். அதெல்லாம் எனக்கு பவர் இருக்கிறீங்க அதை இருக்கட்டும். ஒவ்வொரு ஊரையும் தூண்டி விட்டு உடைக்க முடியல. ஒரு ஊர்ல ஓய்ச்சா ஏன்னா நான் இப்போ உடைச்சிருக்கீங்கன்னா எங்க வீட்டுக்கு தேவையான வரமாட்டான். இப்போ ஊரையும் சேர்த்து நான் ஆள் அதனால ஒரு பிரச்சனை பாருங்க. பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் என் பிள்ளைகள வயசு எனக்கு கம்மியாக இருந்தாலும் நான் எல்லாத்தையும் தாய் தப்பா பார்த்துக்குவேன். கவலைப்படாங்க. ஊருக்கு ஒரு வளர்த்து வைத்து உருவாக்குவோம். கவலைப்படாமல் இருக்கீங்க. மறந்துடாங்க. ரெட்டலையும் மறந்துருங்க. ரெட்டலை கிட்ட ஓட்டு ஒரு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பெரிய அசிங்கமாக போயிடும். அவன் வந்து ஒவ்வொரு ஊரில் தேவமரம் கரெக்டாக இப்போ ஊர்லேயும் தேவமரம் வந்து நம்மளை மறக்கலப்பா நம்ம செஞ்ச துரோகத்தை மறக்கலையா அப்படின்னு தேவமரத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம அவனை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமியை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். எடப்பாடியின் துரோகத்தை மறக்க மாட்டோம்
மாட்டோம் ஓட்டு போட மாட்டோம் இரட்டை இலைக்கு போட மாட்டோம் ஓட்டு போட மாட்டோம் இரட்டை இலைக்கு ஓட்டு போட மாட்டோம் மறக்க மாட்டோம் எடப்பாடியை மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் எடப்பாடியை மன்னிக்க மாட்டோம் நன்றிமா